வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. நம்மளுடைய ஆராதனை வேளைகளில், தனி ஜெப நேரங்களில் பாடல்களை நாம் பாடுகின்ற பொழுது தனி உற்சாகத்தையும் தேவனுடைய பலனையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பாடுகின்ற பாடலின் அர்த்தங்களை புரிந்து பாடுகின்ற பொழுது, உணர்ந்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தொடுவதையும் பலப்படுத்துவதையும் நாம் உணர முடியும். இன்றைக்கும் நாம் அடிக்கடி பாடுகின்ற, நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பாடலை குறித்து அறிந்து கொள்ளுவோம். 1819 ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தவர்தான் ஜோசப் ஸ்க்ரீவன் என்பவர். தூய திருத்துவ கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றபின் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்திற்கு முந்தின நாள் மணப்பெண் குதிரையில் ஏறி ஒரு ஆற்றை கடக்க முயன்ற போது தவறி விழுந்து ஆற்றில் மூழ்கி இறந்து போனார்கள். மறுகரையில் நின்று உதவி செய்ய முடியாமல் இதை பார்த்து கொண்டிருந்த ஸ்க்ரீவன் மிகவும் வேதனைப்பட்டார். இத்துயரத்தை மறக்க 1845 ஆண்டு கனடா நாட்டிற்கு சென்றார். ஒரு சீர்திருத்த சபையிலே சேர்ந்திருந்தார். அச்சமயத்திலே ஒரு பெண்ணை மணக்க விரும்பினார். மணநாளும் குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண்ணும் குளிர் காய்ச்சலினால் மரித்து போனார்கள். வேதனையான ஒரு காரியம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மிகவும் சோர்ந்து போயிருந்தார். இந்த திருமணம் நடந்தால் என் மகன் உற்சாகமாய் இருப்பான் என்று நினைத்திருந்த அயர்லாந்திலே இருந்த அவருடைய தாயார் மிகவும் வருத்தப்பட்டார்கள், சோகத்திலே இருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட ஸ்க்ரீவன் தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் தன்னுடைய தாயை நினைத்து அவர்களை தேற்றுவதற்காக 1855 ஆண்டிலே இந்த பாடலை எழுதினார். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை எழுதி கனடாவிலே இருந்து அயர்லாந்திலே இருந்த தன்னுடைய தாய்க்கு அதை அனுப்பினாராம். ஆம், அந்த பாடல், பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோறும் கால், துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால். ஆம், இந்த அருமையான பாடலுக்கு அவர் கொடுத்த தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதே. பலவீனமாக, ஏமாற்றத்திலே, வேதனையிலே இருந்த ஸ்க்ரீவன் தன்னுடைய கஷ்டங்களை மறந்து தன்னுடைய தாயாருக்காக எழுதின பாடல்தான் இந்த அருமையான பாடல். இந்த பாடலுடைய வரிகளை பார்த்த அவருடைய நண்பர், இவர் பலவீனமாக இருந்ததினால் அவரை பராமரிப்பதற்காக கூட இருந்த நண்பர் இந்த பாடலை பார்த்து ஆச்சரியப்பட்டாலாம். யார் இந்த பாடலை எழுதினார் என்று கேட்டபொழுது ஸ்க்ரீவன்சன் சொன்னாராம், நானும் ஆண்டவரும் சேர்ந்து இயற்றினோம் என்று தாழ்மையாக பதிலளித்தாராம். பின்னாளில் இந்த பாடலுக்கு வழக்கறிஞர் சார்லஸ் அவர்களால் ராகம் அமைக்கப்பட்டது. அன்பானவர்களே, எப்பொழுது இந்த பாடலை பாடினாலும் ஆண்டவருடைய தொடுதலை நாம் உணர முடியும். ஜெபத்தின் மேன்மையை
எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த பாடல் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனச்சோர்வை, தீய குணம் மாற்றுவார். ஆம், ஆண்டவர் நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், நமக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்திருந்தாலும், வியாபாரத்திலே ஒரு தோல்வியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரிடத்திலே இந்த உணர்வோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்மை அவர் தூக்கி விடுவார், உற்சாகப்படுத்துவார். ஆம், அவர் நம்முடைய நண்பர். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.